ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் கடப்பா. கும்பகோணம் சைடில் ரொம்ப ஃபேமஸான ரெசிபி இது. இட்லி தோசைக்கு ஒரு பர்ஃபெக்டான மேட்ச். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா வறுத்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இதை வறுக்காமலே நீங்கள் வந்து குக்கரில் விசில் போட்டு எடுக்கலாம். பட் வறுத்துனா ஒரு வாசனை கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுனால நம்ம வறுத்து விசில் போட்டுக்கலாம். பாசிப்பருப்பை நான் போட்டுட்டேன். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நான் 1.5 உருளைக்கிழங்கு, குட்டி குட்டி உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி இதில் சேர்த்துக்க போகிறேன். தோலை உரித்து இதை ரெண்டையும் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 விசில் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா குழப்பாக வந்து நம்ம வேகணும். வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டோம். இதில் கொஞ்சமாக நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் குக்கரில் விசில் போட்டு எடுத்துக்கலாம். கரெக்டாக ஒரு 4 விசில் வர அளவுக்கு நம்ம விசில் போட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து நல்ல குழன்னு பயிரும் உருளைக்கிழங்கு மசிச்சு வரும். ஸோ அதனால் நம்ம வந்து 4 விசில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு மசிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம பயிர் வந்து நல்லா குழன்னு இருக்கும். நம்ம உருளைக்கிழங்கு மட்டும் நம்ம வந்து மத்து போட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து கடப்பா எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. நம்ம ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் எடுத்து அதில் வந்து நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிட்டேன். இது கூட பார்த்தோன்னா நம்ம வந்து கறி குழம்புக்கு சேர்க்குற மாதிரி தான் பட்டை, லவங்கம் எல்லாமே சேர்க்க போகிறோம். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சி வரட்டும். பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இதில் பார்த்திங்கன்னா பட்டை, கொஞ்சமாக கசகசா, இதெல்லாம் இந்த ஸ்பைசஸ்லாம் போட்டு நல்லா வந்து நான் வறுத்துக்கிறேன். இது கூட பார்த்தோன்னா கொஞ்சம் சோம்பும் நம்ம வந்து பிரிஞ்சி இலையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதை நல்லா நம்ம பொரிச்சு வரப்போ நம்ம வந்து ஆனியனை சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துட்டேன். பார்த்திங்கன்னா இது நல்லா நமக்கு பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து நான் வந்து 2 வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன், சின்ன வெங்காயம் சேர்க்கல. இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இது வதங்குற கேப்பில் நம்ம வந்து கட் பண்ண பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். ஸோ நமக்கு வந்து வேறு எந்த விதமான காரப்பொடியோ, காரத்தூள், மிளகாய்த்தூள் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. ஸோ நமக்கு வந்து க்ரீன் சில்லி மட்டும்தான் நம்ம காரத்துக்கு எடுத்துக்க போகிறோம். ஸோ உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வந்து பச்சை மிளகாவை எடுத்துக்கலாம். ஸோ நாங்கள் கொஞ்சம் ஸ்பைசஸ் அதிகமாகவே சாப்பிடுவோன்றதுனால நான் கிட்டத்தட்ட ஒரு 10 பச்சை மிளகாவை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சப்போஸ் அவ்வளோ காரம் உங்களுக்கு வேணான்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கம்மியாக எடுத்துக்கலாம். நான் இது கிட்டத்தட்ட ஒரு 7 மெம்பர்ஸ் சாப்பிட்ற அளவுக்கு இந்த கடப்பா ரெடி பண்ணுறேன். ஸோ இது நல்லா ஓரளவுக்கு ஒரு 70% குக் ஆன உடனே நம்ம வந்து டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். இதில் மேக்ஸிமம் கும்பகோணம் கடப்பாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டொமேட்டோ ஆட் பண்ண மாட்டோம். ஸோ அந்த புளிப்புக்காக நான் கொஞ்சமாக டொமேட்டோ எடுத்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு டொமேட்டோ வேணும்னா நீங்கள் வேணான்னு நினச்சிங்கன்னா இது நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் லெமன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் சாறு புழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த கேப்பில் வந்து நம்ம இதுக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் அரை மூடி வந்து துருவின தேங்காய் வந்து எடுத்திருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பட்டை, லவங்கம், அந்த கசகசா இதெல்லாம் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நமக்கு இந்த கடப்பை வந்து நல்லா கொஞ்சம் திக்னஸாக வரத்துக்காக நான் வந்து 1 கப் அளவுக்கு உடைச்ச கடலை எடுத்திருக்கேன். அதாவது பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 5 பல்லு பூண்டு எடுத்துக்க போகிறேன். ஒரு 2 மிளகாய் எடுத்துக்கலாம். மிளகாய் வந்து ஆல்ரெடி நான் சேர்த்துருக்கிறதுனால நான் சும்மா ஒரு 2 மிளகாய் மட்டும் அரைக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டேன். ஸோ 2 க்ரீன் சில்லி எடுத்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக இஞ்சி வந்து நான் அரைச்சி வச்சுக்கிறதுனால அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு வெங்காயம் தக்காளி வதக்கி வந்துருச்சு. நம்ம கடைஞ்சி வச்ச பருப்பையும் உருளைக்கிழங்கு இதில் ஊற்றிக்கலாம். இது நல்லா ஊற்றி இது ஒரு கொதி வந்த உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு நல்லா கொதி வரும். அதுக்காக தான் நான் அதை வெயிட் பண்ணுறேன். ஓரத்தில் பார்த்திங்கன்னா லைட்டாக பபிள்ஸாக வருது. ஓரளவு கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மசாலா நம்ம ஆட் பண்ணணும்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலா வந்து நம்ம ஆல்ரெடி வந்து அரைச்சோம் இல்லையா, அந்த மசாலா தான் இது. ஸோ இதை வந்து இதில் சேர்த்துக்கிட்டு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வந்து குக் பண்ணாலே போதும், நமக்கு சூப்பரான ரெசிபி கும்பகோணம் கடப்பா ரெடி ஆகிடும். இது ஒரு பர்ஃபெக்டான மேட்ச் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி. ஸோ நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் நீங்கள் வந்து ஒயிட் ரைஸில் கூட இதை நீங்கள் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். இது கூட கொஞ்சம் உருளைக்கிழங்கு தொட்டுக்க வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட்டில் வரும். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது ரெசிபி வேணாலும் சொல்லுங்கள். பார்த்தீங்களா, நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தூவி சூப்பராக இறக்கிடலாம். ஸோ சூப்பரான மேட்ச் இட்லி தோசைக்கு நமக்கு கும்பகோணம் கடப்பா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து சுட சுட இட்லியும் நம்ம சுட சுட செஞ்சு வச்ச கடப்பாவை இதில் சேர்த்து சாப்பிட போகிறோம். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.